ஹலோ டிராவலர்ஸ், உடல் ஊனமுற்றவங்க வயதானவங்கலாம் பழனி மலைக்கு வர்றீங்க அப்படின்னா, இல்லை குழந்தை வச்சிருக்கீங்க அப்படின்னா, இங்கே வந்துட்டு தேவஸ்தானத்துல இருந்தே ஃப்ரீ வெஹிக்கிள் வச்சிருக்கிறாங்க. அது வந்துட்டு சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. அதில் நீங்கள் ஏறி மலையேற இடத்துக்கு நீங்கள் வந்துடலாம், இல்லை விஞ்சுக்கு நீங்கள் போகலாம், இல்லை ரோப் காருக்கு போகலாம். எங்கே வேணாலும் வந்து அதில் ஏறி ஃப்ரீயாகவே போய்க்கலாம். அதுக்கு கட்டணம் எதுவுமே வசூல் பண்ணுறது கிடையாது. ஆனால் தைப்பூசத்தப்போ ரொம்ப கூட்டமாக இருக்கிறதுனால அதெல்லாம் எந்த அளவுக்கு இயங்கும்னு தெரில. நாங்கள் டேரெக்டாக பேசினப்ப கண்டிப்பாக நாங்கள் ஓட்டுவோம், ஆனால் கூட்டம் இருக்கிறதுனால ரொம்ப அதிகமாக ஓட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுவுமே ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ அதை முடியாதவங்க பயன்படுத்திக்கங்க. நீங்கள் மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்கள் குழந்தையா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், வயதானவங்களா இருக்கட்டும், உங்கள் பக்கத்திலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முந்தியெல்லாம் ஓட வேணாம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, தைப்பூசத்தை அன்னைக்கு படிக்கட்டில், அதாவது கீழே நீங்கள் ஏற ஆரம்பிச்சதுலேருந்தே கூட்டம் அதிகமாக இருக்கும். உங்களை வந்துட்டு படிக்கட்டிலே நிப்பாட்டி தான் விடுவாங்க. கேட் பை கேட்டாக தான் விடுவாங்க. கேட்டு நம்பர் போட்டிருப்பாங்க. அந்த கேட்டில் வந்து அடைச்சி தான் விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்கள் குழந்தைங்க முன்னாடி போயிட்டாங்க, நீங்கள் இங்கே மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்கள் குழந்தைங்க முன்னாடி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குழந்தைங்களை கையிலேயே வச்சுக்கோங்க. பழனிக்கு வந்து பாத யாத்திரையாக வந்தாலும் சரி, அதே மாதிரி யாராவது பழனிக்கு போகிறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க. அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.